ஹே காய்ஸ், லாஸ்ட்டாக நம்ம கருப்பட்டி கேக் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரெசிபி கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கான ரெசிபி தான் இது. வாங்க ரெசிபி பார்த்துடலாம். இதுக்கு 120 ml தண்ணியில் 200 கிராம் கருப்பட்டி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் 2 முட்டை சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவைப்படாது. பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் கருப்பட்டி பாகு 60 ml பட்டர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருக்கி இதில் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 120 கிராம் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பட்டையோட பொடி, இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணியாக தான் இருக்கும். ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை ஒரு லோஃப் பேனில் நீங்கள் மாற்றிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 30லேருந்து 35 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான கருப்பட்டி கேக் ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஹெல்தி வெர்ஷன். இதுக்கு எந்த விதமான எசன்ஸுமே தேவையில்லை. நம்ம சேர்த்துருக்க சின்னமனுடைய அந்த ஃப்ளேவரே போதும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்டவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.